நாட்டிய மாதிரி அனைவரும் மனதார வாழ்த்துங்கள். தேவ சபைக்கு ரெண்டே ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன், அது கூட சுத்தமா நல்லாவே இல்ல. பண்ணுடா அது பண்ணு காரணம் என்ன? அதனால அவரு முன்னாடி நீங்க அப்படியே மூஞ்சியும் காட்டுவோம். ஆடல் பாடல் அபிநயம் அப்படியா? அப்படியா நான் தான் காட்ட போறேன் அவ காட்ட போறாளா? அப்ப நான் பார்க்க போறேன். நீ உட்காந்து பாரு. ரொம்ப நாளாக காத்திருக்கின்றார். நீ நாட்டுக்கு புழுக்கு நட்டுக்கு வாங்கணும். Thank you.
சபா சிறப்பான நாட்டியம். அடுத்த புடி ஓட்ட அருவா புடி. எங்க தாத்தா என்னடா அடுத்த நாட்டியம் யாரு? நான் தான்.
உனக்காக காத்துக்கிறாரு யாரு சரியில்லை காய்கறி உனக்காக காத்துக்கிறாரு நீ காட்ட காட்ட அவருக்கு அப்படியே ஓய்வு என்னது வாயில சொல்லு சொத்தி மாணவரு இப்ப பனி அதிகமா இருக்குல்ல ஆமாம்மா மூக்குல இருந்து ஒழிவு இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா இருக்கும் சொல்லு அர்த்தம் சொல்லு ஆமா. வாயில சரி சரி சாமிக்கிட்டா சாஞ்சிட்டுமா யோனா சாஞ்சிட்டுமா யோனா சாஞ்சிட்டுமா எல்லாருமே பொண்ணு காட்டுமா காட்டுமா ஒரு ஆள் என்ன பண்ணுவோம் வாங்கடா ஒரு நாள் பேரு எல்லாரும் பார்க்கணும் அதான் நாடகம் ஆமா சரி ஏரி நன்னாங்க ஏரி தண்டா மாமா இழந்த பழ தொப்பு தண்டா பழத்தலையா பறிக்கட்டுமா பழத்தலையா பறிக்கட்டுமா கேரி நன்னாங்க கேரி தண்டா மாமா சின்ன பசங்க அவளுக்கு ஒண்ணு கொடு எனக்கு மட்டும் 10 குடுறா அவன் கடையில பாண்டாத்த வாங்கி தர மாதிரி சொல்லுறியா எனக்கு ஒரு 10 வாங்கி கொடுறா அடுத்து வரமாட்டீங்க உங்களுக்கு சன்னாடம் ஃபுல்லா தரேன் நிறைய தரேன் சரிடா
ஆனால் இந்த தேவகாலத்துக்கு ஆபத்து வர போறியா? இப்பதான் அரசரோட பயன் நம்ம நிம்மதியா வாழ்கிறோம். மாதிரி ஆபத்து யாரால் தெரியுமா? உதயகிரி அஸ்தமகிரி ஆளக்கூடிய கண்டன் கார்கோடகனால் ஆபத்து. எதற்காக தெரியுமா? அவன் இமாச்சலம் செல்ல போகிறான். இமாச்சலம் சென்று முக்கன் படைத்த ஈசனிடத்திலே வரத்தை பெற போகிறான். எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? 7.5 கோடி மந்திரஜாலம், கோடி வைப்பது, கோடி எடுப்பது, சூனியம், ஏவல் என்று சொல்லக்கூடிய மாந்திரிக சக்திகளை வரமாக பெறப் போகிறான். அப்படி அந்த வரத்தை மட்டும் அவன் வாங்கிவிட்டால் உலகத்திற்கும் ஆபத்து, அதிலும் முதலாக இந்த தேவலோகத்திற்கு ஆபத்து. மார்க்கத்தை உழைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இதோ இருக்கின்றார்களே நாட்டிய மாதர்கள், இவர்களை அனுப்பி வைத்து அவனை அரக்கனிடத்திலே சென்றால் அரக்கனுக்கு அரபத்து. இவர்கள் அங்கே அவன் தவத்தில் இருக்கின்ற பொழுது ஆடி பாடி இவர்களுடைய அங்கங்களை காண்பித்தால் தவம் கலைந்துவிடும். இந்த லோகத்துக்கும் ஆபத்து இல்லையே. சரி சுவாமி, அப்படியே செய்து விடுகிறேன். ஆகட்டும். வெற்றியோடு திரும்பாருங்கள். நாரதர் உரைத்த பிரகாரம் நீங்கள் சென்று கந்தன் கார்கோடகன் ஆகிய இருவரும் தவத்தில் அமர்வார்கள். நீங்கள் நடனம் ஆடி உங்கள் அங்க அழகை காட்டி தவத்தை கலக்க வேண்டும். சுவாமி, ஆவதும் பெண்ணால், சாவதும் பெண்ணால். ஒரு பொம்பளை நடிச்சா இந்த விரலால நாங்க வீணையும் விட்டுவோம். சுவாமி, நீங்கள் சாட்டை, நாங்க ரோடியா போடுறோம். நீங்கள் சாட்டை சுவாமி, நாங்கள் பம்பரம். இங்க தேவலோகத்துல சுத்தி விட்டீங்க, ஏன்டி அங்க போய் சுத்தலாமா? தவத்தை கலைத்து நான் பிறகு என்ன சுவாமி? ஏய், ஏய், நான் கழிப்பேன். குட்டி, ஏய், ஏய், நான் கழிப்பேன். எத்திட்டு புள்ள வாங்கிட்டீங்க, நான் தான் கழிப்பேன், நான் தான் ஊர் அறிய மேடம் டேய், நாங்க பிள்ளை கழிக்கிறதா, தவத்தை கழிக்க போறோம். அந்த சண்டைக்கார் கூட இருக்கல்ல, அவத்த கலைக்கு போறது தெரிஞ்சா சொல்லுவேன். நான் கலைக்கு போறேன், நான் கலைக்கு போறேன், குழந்தை இங்க போய் புள்ள வாங்கிட்டு ஐயா, ஏற்கனவே படிச்சதுதான் இந்த மாதிரி இருக்குது உடம்பு. இன்னும் புள்ள வாங்கி காய்ச்சா நல்லா இருக்கும் அவளுக்கு. ஏறுவாளா? சரி வாங்க.